கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இஷ்டப்படுவோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் கதையை ஷேர் பண்ண வேண்டும், லைக் பண்ண வேண்டும். என்ன பிள்ளைகளை, சரி, ஒரு கிராமத்தில் ஒரு குப்புசாமி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் ஒரு சோம்பேறி, வேலைக்கே போக மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? வேலைக்கு போக மாட்டான். வேலைக்கு போகாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டே இருப்பான். வீட்டில் ஏதாவது கொடுக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே சோம்பேறியாக இருந்தார். அந்த குப்புசாமிக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு முனுசாமின்னு சொல்லுகிற ஒருவன் இருந்தான். அவன் கோழி பண்ணை வச்சுருந்தான். கோழி பண்ணை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோழி, அந்த கோழி வளர்த்தி கொண்டே இருந்தான். அந்த கோழி கூட்டத்தில் ஒரு தலைவன் கோழி இருந்துச்சு. அவனுடைய வேலை என்ன தெரியுமா? 4 மணி ஆனதும் என்ன செய்யும்? கூவ தொடங்கும். கூவி மற்றவர்களை எழுப்பி விடும். 4 மணி 5 மணி இப்படி அந்தந்த சமயத்தில் என்ன பண்ணும்? கூவி எழுப்பி விட்டுகிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இவனுக்கு ஒரே டென்ஷன். எப்போ பார்த்தாலும் கோழி கூவி கூவி உணர்த்தி விடுகிறதேன்னு சொல்லி அவனுக்கு கோபம். அவனுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி கோபம். அப்போது இவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கோழியை பிடிச்சி, நீ எதுக்கு கூவுகிற, எதுக்கு சத்தம் போடுகிற என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? சத்தம் போட்டு அவனுக்கு உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி என்ன செய்தான்? சத்தம் போட்டு அதை பிடிச்சி வச்சுருக்கான். கோழி என்ன பண்ணிச்சு தெரியுமா? மனுஷா, நீ சொல்லுகிறதெல்லாம் சரிதான். என்னுடைய கடமை கண்ணின் கட்டுப்பாடாட்டு நான் என்ன செய்கிறேன்? உணர்த்தி விடுகிறேன். மற்றவர்கள் என்னுடைய வேலை அது. மற்றவர்களை அந்தந்த சமயத்தில் என்ன செய்வேன்? உணர்த்துகிறேன். கூவி 4 மணி ஆனாலும் சரி, 5 மணி ஆனாலும் சரி. இதை கேட்டு எழும்பி வேலைகளுக்கு போகிறவர்கள் வேலைக்கு போகிறார்கள். படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? புக் எடுத்து படிக்கிறார்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, இந்த கடமை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு என்ன செய்கிறேன்? உணர்த்தி விடுகிறேன். அதோடு நான் மற்றவர்களை கை கொள்ளாமல் நானே சொந்தமாக என்ன செய்கிறேன்? சாப்பாடை தேடி பிடிச்சி நான் சாப்பிடுகிறேன். யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நானே உழைத்து சாப்பிடுகிறேன். அது மாத்திரமல்ல, என்ன செய்கிறேன்? அந்த சாப்பாடை கொண்டு வந்து மற்றவர்களுக்கு நான் கொடுத்து சாப்பிடுகிறேன், பகிர்ந்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னதா. உடனே இவன் யோசித்தான். இவன் ஒரு மடையன். என்ன செய்கிறான்? மடியன். வேலை செய்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டான். ஆனால் அவன் அப்புறமா உணர்ந்து கொண்டான். இந்த கோழி சொன்னதும் அவன், ஓஹோ, இப்படி ஒன்று இருக்கா என்று சொல்லி உணர்ந்து மறுநாளைக்கு இந்த கோழி கூவினதும் எழும்பி என்ன செய்கிறான்? வேலைக்கு போய் நிறைய காசுகளை சம்பாதிக்க ஆரம்பித்தான். பாருங்கள், இப்படி தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளை? மற்றவர்களுக்கு நேரமை எழும்பி என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். படித்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன பிள்ளைகளை?